அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் அடைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் முருகல் நிலையை பார்ப்போம். உலகிலேயே மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட், அந்த இரண்டுமே இப்பொழுது மத்திய கிழக்கு நாட்டில் அங்கும் இங்கும் தெரிந்து கொண்டு நிற்கின்றது. இதே நேரத்தில் போரை தடுப்பதற்காக, போர் வராமல் இருப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது, பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற என்ற செய்திகள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. பேச்சுவார்த்தையினுடைய எல்லாமே என்ன என்று முதலில் கூறுவீர்களா? உண்மைதான். பேச்சுவார்த்தைகள் இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் இடம்பெற்றதும் பெரிய வெற்றி அளிக்கவில்லை. அது முறிவடைந்திருந்தது. ஏனென்றால் ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவின்றையும் இஸ்ரேலின்றையும் கோரிக்கைகளுக்கு இணங்குவதாக இல்லை. அதற்கு பிறகு போர், அதாவது ட்ரம்ப் கூறுகின்றார் 10 நாட்களுக்குள் போர் தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று. பல ஊடகங்கள் இந்த வாரம் அல்லது திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை போர் இடம்பெறும் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். ஆனால் இப்போது அமெரிக்கா கூறியிருக்கின்றது, இன்னொரு 48 மணி நேரத்துக்கு நீங்கள் ஒரு தீர்வொன்றை, அதாவது உங்களோட ப்ரொபோசலை தந்தீர்கள் என்று சொன்னால் 26ஆம் தேதி மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கான நாளை குறித்திருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவின் பேச்சுக்களை நம்ப முடியாது. அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கொண்டே தங்களை பலப்படுத்தி உங்களின் பலவீனங்களை அறிந்து அவர்கள் சந்தர்ப்பம் வரும்போது தாக்கி விடுவார்கள். எனவே 24 hours 7 நீங்கள் முழிப்பாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் அந்த பிரச்சனை. நீங்கள் கூறியது போல கிட்டத்தட்ட அமெரிக்காவின் 33-37% படை பலங்கள் அங்குதான் குவிக்கப்பட்டிருக்கின்றன. 500க்கும் மேற்பட்ட விமானங்கள், விமானம் தாங்கி கப்பல்களாக இருக்கலாம். இப்ப தரையில் கிட்டத்தட்ட 150 விமானங்கள் தரைத்தளங்கள் இருக்கின்றன. அதை விட பல்வேறுபட்ட விமானங்கள் விமானம் தாங்கி கப்பல்களில் இருக்கின்றன. நீங்கள் கூறியது போல 2 விமானம் தாங்கி கப்பல்கள், அமெரிக்காவிடம் இருக்கின்ற 11 விமானம் தாங்கி கப்பல்களில் 2 விமானம் தாங்கி கப்பல்கள் அங்கு இருக்கின்றன. ஒவ்வொரு விமானம் தாங்கி கப்பல்களிலும் கிட்டத்தட்ட 25,000 வீரர்கள் இருப்பார்கள். அதே சமயம் எல்லா பகுதிகளிலும் இருக்கின்ற தளங்களையும் அமெரிக்கா பலப்படுத்தி கொண்டு வருகின்றது. கட்டாரில் இருக்கின்ற அல் உதை விமான வான்படை தளம் உங்களுக்கு தெரியும். 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இடம்பெற்ற தாக்குதலின் போது ஈரான் அந்த தளத்தை தான் தாக்கியிருந்தது. இப்போது அந்த தளத்தில் இருக்கின்ற படையினரை அவர்கள் ஜோர்டானுக்கு மாற்றுவதாக, ஈஜிப்துக்கு மாற்றுவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அதிலிருந்து படை குறைப்பை செய்கிறார்கள். சில சமயங்களில் ஈரானுக்கு பக்கத்தில் இருப்பதால் அதிக சேதத்தை ஏற்படுத்தலாம் என்பதால் அவர்கள் மாற்றுகிறார்களோ தெரியவில்லை. ஆனால் இதே சமயம் அமெரிக்காவின் முன்னாள் புலனாய்வுத்துறையின் தலைவர் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், இவ்வளவு மிகப்பெரிய ஒரு படை பலத்தை அமெரிக்கா குவித்த பின்னரும் ஈரான் சரணடையாமல் இருப்பது தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறதாக கூறியிருக்கின்றார். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், ஈரான் எந்த ஒரு நிலையிலும் சரணடைவதற்கு ஈரான் தயாராக இல்லை. போராடுவதற்கு தான் தயாராக இருக்கின்றன. அவர்களிடம் இருக்கின்ற ஆயுதங்களும் உண்மையில் இஸ்ரேலின் கடந்த வருடம் இடம்பெற்ற போர் உங்களுக்கு தெரியும். வரலாற்றிலேயே இஸ்ரேலை திருப்பி அடித்தது ஈரானாகத்தான் இருக்கும். அப்போவே அவ்வளவு பலம் இருக்கிறபடியால் இப்போது ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து ஈரானை மிக அதிக அளவில் பலப்படுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த கபீர் மினி சப் என்று சொல்றது கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட 15 தொடக்கம் 20 கிலோமீட்டர் அவருக்கு பயணம் செய்யக்கூடிய சிறிய சிறிய நீர்மூழ்கி கப்பல்கள். என்றால் சிறிய நீர்மூழ்கி கப்பல்கள் அதனை தடுப்பது அல்லது அதனை தாக்கி அழிப்பது கடினம் ஒரு புறம் இருக்கு. அது இலகுவாக ஊடுருவி சென்று பெரிய கப்பல்களை தாக்கி அழித்துவிடும். அப்ப அவ்வாறான கப்பல்களையும் அதிக அளவில் கொண்டிருப்பதாகவும், இப்ப சீனாவின் செயற்கைக்கோளாக இருக்கலாம் அல்லது சீனாவின் ரேடார்களாக இருக்கலாம், ரஷ்யாவின் ரேடார்களாக இருக்கலாம், பெருமளவில் அங்கு புலனாய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகத்தான் கூறப்படுகின்றது. அதே நேரம் ரஷ்யாவிடம் இருந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஷோல்டர்ல இருந்து ஃபயர் பண்ற ஏவுகணைகளை ஈரான் அண்மையில் கொள்வனவு செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது.
என்னென்று சொன்னால் தாழ்வாக பறக்கும் விமானங்கள், உலங்குவான் ஊர்திகளை சுட்டு வீழ்த்துவதற்கு உங்களுக்கு தெரியும் ஸ்டிங்கர் ஏவுகணைகளை உக்ரைன் சண்டையின் போது அமெரிக்கா அதிக அளவில் கொடுத்திருந்தது. அதாவது நீங்கள் ஒரு விமானத்துக்கு 5 ஏவுகணைகளை ஏவுங்கள் அல்லது 10 ஏவுங்கள் என்றால் அந்த விமான எதிர்ப்பு பொறிமுறை சில சமயங்களில் குழம்பிவிடும். அதைத்தான் ஈரான் செய்தது 2025 போரில். பல ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் ஏவுகணைகளையும் ஒரு மிக்ஸ் கோம்பைன் தாக்குதல் மாதிரி இணைந்து தாக்குதலாக அனுப்பிவிட்டது. அப்ப இன்டர்செப்டர் ஏவுகணைகள் உடனடியாக தீர்ந்துவிடும். அவர்கள் திருப்பி ரீலோட் பண்ணி திருப்பி கொண்டு வரதுக்கு இடையில் இது போய் 10 சுடலாம், 5 விழுந்துவிடும். அதுதான் அந்த டெக்னிக். அதே போலதான் ரஷ்யாவின் விமானங்களை சுடுவதற்கு அவர்கள் ஸ்டிங்கர் ஏவுகணைகளை அமெரிக்கா கொடுத்திருந்தது. அதே போல ரஷ்யா இப்போது இந்த ஷோல்டர்ல இருந்து ஏவப்படுகின்ற ஏவுகணைகளை, குறுந்தூர ஏவுகணைகளை பெருமளவில் ஈரானுக்கு வழங்கி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா இந்தியர்களை உடனடியாக ஈரானில் இருந்து வெளியேறுமாறு கோரியிருக்கின்றது. ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அங்கு இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகள் உங்களுக்கு தெரியும் வலுப்பட்டு வருகின்றது. 2017 இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு சென்ற பிற்பாடு இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவுகள் வலுப்படுகின்றது. அதாவது திங்கட்கிழமை கூட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாஹூ என்ற சமூக வலைத்தளத்தில் மை டியர் ஃப்ரெண்ட் மோடி என்று சொல்லி எழுதியிருந்தார். தாங்கள் புதன்கிழமை மோடியை தான் சந்திப்பதாகவும் அப்போது இருதரப்பு தொடர்பான பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகளை தாங்கள் விவாதிக்கப் போவதாகவும் என்று அந்நியோன்யமாகத்தான் இஸ்ரேலும் இந்தியாவும் உறவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில் ஈரானிலிருந்து இந்தியர்கள் வெளியேறுவது ஒரு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அதே சமயம் என்னென்று சொன்னால் ஈரான் சில சமயங்களில் இந்த தாக்குதலை காரணமாக வைத்துக் கொண்டு அணு ஆயுதத்தை அறிமுகப்படுத்துமா என்ற கேள்விகளும் மத்திய கிழக்கு முழுவதும் எழுந்திருக்கின்றன. ஈரான் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றது. அதாவது தனது இறமையை பாதுகாப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் சரத்துக்களின் அடிப்படையில் செல்ஃப் டிஃபென்ஸ் என்ற அடிப்படையில் தாங்கள் பக்கத்து நாடுகளை தாக்குவோம், தங்கள் மீது பக்கத்து நாடுகளில் இருந்து விமானங்களோ ஏவுகணைகளோ ஏவப்படுமாக இருந்தால் அந்த நாடுகளையும் தாக்குவோம் என்று ஏற்கனவே அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு தங்கள் கடிதத்தை அனுப்பிவிட்டார்கள். அப்ப இந்த நிலையில் தான் இப்போது ஈரான் இதை ஒரு காரணமாக காட்டி தனது செல்ஃப் டிஃபென்ஸுக்கு தன்னிடம் அணு ஆயுதம் இருப்பதாக டிக்ளேர் பண்ணினால் அது அந்த பிராந்தியத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டம் காண வைத்துவிடும். எனவேதான் இது தொடர்பாக மேற்குலக ஊடகங்கள் கூறும்போது அவ்வாறு ஒன்று நடைபெற்றால் துருக்கி, எகிப்த், சவுதி அரேபியா, UAE இந்த நாடுகள் உடனடியாகவே அணு ஆயுதத்தை தேடி ஓட வேண்டி வரும். அப்ப அதாவது மத்திய கிழக்கு அணு ஆயுத ஒரு போட்டி சந்தையாக மாறிவிடக்கூடிய ஒரே ஒரு ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை வெடிக்க வைக்குமாக இருந்தால் அது பேர்ந்து மிகப்பெரிய ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கும். துருக்கி ஏற்கனவே ஒரு அணு ஆயுதத்தை நாடிவிடக் கூடாது என்பதற்காக துருக்கியை அமெரிக்கா நேட்டோவில் இணைத்து வைத்திருந்தது. அதே போல சவுதி அரேபியா, UAE, எகிப்து போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா தனது பாதுகாப்பு குடையை வழங்கியிருந்தது. ஆனால் இந்த போரில் ஈரான் வெற்றி பெறுமாக இருந்தால் அல்லது அமெரிக்கா தாக்க முடியாது விட்டால் இந்த நாடுகளுக்கு அமெரிக்கா மீதான நம்பிக்கை தகர்ந்துவிடும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஐரோப்பா ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களில் நேட்டோ சந்தித்த தோல்வி நேட்டோ மீதான நம்பிக்கை இனத்தை சிதைத்தது எவ்வாறோ அதே போல மத்திய கிழக்கு பகுதியிலும் மேற்குலகம் தொடர்பான அவநம்பிக்கைகள் ஏற்படும் போது அவர்கள் தங்களை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சிகளை நாடக்கூடிய நிலையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. எனவேதான் இந்த போரை அமெரிக்கா கவனமாக திட்டமிடுகிறது. முன்னே எடுத்தேன் அமெரிக்கா அடிக்க விரும்பவே இல்லை. மெக்சிகோ போல ஒரு சிறப்பு நடவடிக்கையை தான் அமெரிக்கா விரும்புகிறது. இரவோடு இரவாக சத்தம் போடாமல் காதோடு காது வைத்தது மாதிரி கொண்டு போனால் என்ன என்றால் அது ஈரானுக்கு சாத்தியமில்லை என்றுதான் கூறப்படுகிறது. ஆனால் வேறு திட்டம் அதே போல திட்டமாக இருக்க முடியாது, வேறு திட்டமாகவும் இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவுக்கு அப்படியான ஒரு தாக்குதல் தான் தேவை. இந்த கப்பல்களை எல்லாம் வைத்துக் கொண்டு அவர்கள் ஓரளவு அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் அதை பயன்படுத்துவது போல தெரிகிறது.
வெனிசுவேலா போல ஒரு சிறப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுவது போல் இருக்கின்றதாக தான் பலரும் கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள், அதாவது ஈரான் ஏன் சரணடையாமல் இருக்கின்றது என்பது ஆச்சரியம் அளிக்கின்றது என்று கூறினீர்கள். அது பலரும் அந்த கேள்வியை கேட்கிறார்கள், ஏன் சரணடையாமல் இருக்கிறது? இப்போ நீங்கள் கூறினீர்கள் வெனிசுவேலா தொடர்பாக எவ்வாறு சிறப்பு நடவடிக்கை எடுத்தார்களோ அவ்வாறு ஒன்று நடத்துவதற்கு சாத்தியமில்லை. ஏற்கனவே பலர் கூறிவிட்டார்கள் ஈரான் வெனிசுவேலா இல்லை என்று. இருந்தாலும் ஈரான் அவ்வளவுக்கு தைரியமாக துணிவாக இருப்பதற்கு என்ன காரணம்? ஈரானை பொறுத்தவரையில் ஒன்று, ஈரானிடம் இருக்கின்ற தொழில்நுட்பங்கள். அவர்களிடம் வான்படை பலமாக இல்லாது விட்டாலும் கடற்படையாக இருக்கலாம், கடற்படை சிறிய கடற்படையாக இருந்தாலும் சமச்சீரற்ற போர், ஏசிமெட்ரிக் வார்ஃபேருக்கு அது ஏற்ற ஒரு கடற்படையைத்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அமெரிக்காவுடன் யாரும் நேருக்கு நேரான போரில் போக முடியாது. அப்ப அந்த கடற்படை. இரண்டாவது, ஏவுகணை தொழில்நுட்பம். ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாக இருக்கலாம், ஏனைய ஏவுகணை, கடலில் கப்பல்களை அளிக்கின்ற ஏவுகணைகளாக இருக்கு என்று அவர்கள் தங்கள் ஏவுகணைகளை ஒரு தடவை பரீட்சித்து பார்த்து விட்டார்கள். அமெரிக்காவின் பெஸ்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டாட்டாக இருக்கலாம், பேட்ரியாட்டாக இருக்கலாம், டேவிட் ஸ்லிங்காக இருக்கலாம், அல்லது அரோவாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேல் எல்லாவற்றையும் உடைத்துக் கொண்டுதான் அது போய் விழுந்து வெடித்திருக்கின்றது. துல்லியமாகவும் தாக்கி இருக்கிறார்கள், குறிகளும் தப்பவில்லை. அப்ப அவர்கள் ஏற்கனவே ஒரு பயிற்சி எடுத்து விட்டார்கள். லைவாக அவர்கள் தங்கள் அத்தனையும் பயிற்சி, அதாவது பரீட்சித்து பார்த்து விட்டார்கள். அமெரிக்காவின் தளத்தை கூட, மிகப்பெரிய தளத்தை கூட, அல் உதை தளத்தை கூட தாக்கி இருக்கிறார்கள். சொல்லி போட்டென்றாலும் அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அந்த ஏவுகணை பலம் ஒன்று இருக்கும். ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களில் ஈரான் தான் அந்த பிராந்தியத்திலேயே பெஸ்ட். என்றால் ரஷ்யாவுக்கே ஈரான் தான் சப்ளை பண்ணுகின்றது. ரஷ்யாவுக்கு அதன் தொழில்நுட்பத்தையும் வழங்கி இருக்கின்றது. அதே போல ரஷ்யாவுக்கு நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளையும் ஈரான் வழங்கி இருந்தது உக்ரைன் போருக்கு. அப்ப ரஷ்யா அதுக்கு பரிகாரமா உதவிகளை செய்யத்தான் வேண்டும். எனவேதான் ரஷ்யாவும் ஈரான், சீனா சேர்ந்து கடற்படை ஒத்திகைகளை எல்லாம் நடத்தியிருந்தார்கள் கடந்த வாரம். இது அவர்களுடைய ஆயுத பலம் தொடர்பாக ஒன்று. இரண்டாவது காரணம், இது முதலாவது. இரண்டாவது காரணம், நீங்கள் சரணடைந்தாலும் அடிப்பார்கள், சரணடையாது விட்டாலும் அடிப்பார்கள். அதுதான் ஈரான் சொன்னது. லெபனான் பேச்சுவார்த்தைக்கு போச்சு. பேச்சுவார்த்தை, அதாவது ட்ரம்ப் சொன்ன பேச்சுவார்த்தை ப்ரொபோசல அது தொடர்பாக பேச போன இடத்தான் ஹிஸ்புல்லா தலைவர் நசரல்லாவை அந்த கட்டிடத்துடன் சேர்த்து கொண்டு வைத்து அழைத்தார். ஹனி அவர்கள் ஹமாஸின் லீடர் பேச்சுவார்த்தைக்கு வரும்போது, ஒரு நிகழ்வுக்கு வரும்போதுதான் கொண்டார்கள். பேச்சுவார்த்தை என்று சொல்லி போட்டுத்தான் கட்டாரில் வைத்து ஹமாஸ் தலைவர்களை அழிக்க முற்பட்டார்கள். அப்ப பேச்சுவார்த்தைகளையோ இல்ல அனைத்துலக நீதிகளையோ அவர்கள் மதிப்பதில்லை. ஹிஸ்புல்லா லெபனானுடனான போர் நிறுத்தத்தின் பிற்பாடு 1000 தடவைகள் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. இப்போது காசாவில் போர் நிறுத்தம் என்று கூறினார்கள், ஆனாலும் அங்கு குண்டுகள் தொடர்ந்து வீசப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. சிரியா நட்பு நாடாக, இஸ்ரேலுக்கு நட்பு நாடாக மாறி இருந்தாலும் அங்கும் குண்டு வீசப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. இப்போது இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், இஸ்ரேலுக்கு அந்த பிராந்தியத்தை, இந்த நிலங்கள் அத்தனையும் இஸ்ரேலுக்கு சொந்தமானது என்று கூறியது இப்போது பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது. அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், இஸ்ரேல் இருக்கிறபடியால் தான் அங்கிருக்கின்ற கிறிஸ்தவர்கள் சனத்தொகை குறையாமல் இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். ஒரு மத கலவரமாகவும், முந்தி எந்த மதத்தை முஸ்லிம் மக்கள் கொண்டு அதை போற்றி ஒரு போரை ஏற்படுத்துகிறார்கள் என்று இவர்கள் குற்றம் கூறினார்களோ, அதே போல இப்போது கிறிஸ்தவ மதத்தை தூக்கி வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்ப ஈரானுக்கு தெரியும், ஈரான் அதைத்தான் சொன்னது, நாங்கள் இப்ப ஏவுகணைகளை குறைத்து அணு ஆயுதத்தை கைவிட்டு சரணடைந்தால் என்ன நடக்கும்? அதுக்கு பிறகு ஈரான் அத்தனை இடத்திலையும் குண்டு வீசுவார்கள். இப்ப அவர்களுக்கு பயம், ஏவுகணைகளை அடிப்பார்கள் என்ற பயத்தில் இருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் தாராளமாக வந்து குண்டை வீசிவிட்டு செல்வார்கள் என்று தெரியும். இப்ப சரணடைந்தாலும் மரணம் தான், சரணடையாவிட்டாலும் மரணம் தான். ஆனால் போராடி பார்க்கலாம். என்றால் சரணடைந்து சாவதை விட போராடி அதன் சாவது மேல் என்று யோசிக்கலாம். இப்ப பலர் நான்கள் முதல் கூட ஆயத்துல்லா கமானியை, அதாவது கடந்த ஜூன் மாதம் ட்ரம்ப் அவர்கள் படுகொலை செய்ய போறார்கள், குண்டை வீசி அவர் இங்கே இருக்கிறார், ட்ரம்பே பேசியிருந்தார், அவர் எங்க இருக்கிறார் என்று எனக்கு தெரியும், நான் நினைத்தால் இப்போதை கொல்லுவர் என்னும் போது அவர் ஒன்றை கூறியிருந்தார். இது என்றேதும் நான் ஒரு வயதான கிழவர்,
என்னிடம் எனது இந்த வயதான உடலை கொள்வதால் உங்களுக்கு ஒன்றும் கிடைத்துவிடப் போவதில்லை. ஏனென்றால் அந்த கொள்கை அடுத்தது அப்படியே பரவி கொண்டுதான் இருக்கு. அப்போது கூட பலர் வந்து கொமெண்டில் எழுந்தார்கள். நான் அதை கூறிய போது அவரை தொடர்பாக அவ்வாறு பெருமையாக கூறினேன். இல்லை, அவருடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சோல்டியர், அவர் ஒரு இராணுவ படை அதிகாரி. ஈரான் ஈராக் போரின் போது கூட நீங்கள் பார்க்கலாம், அவர் அங்கு ஒரு கட்டளை தளபதி. அந்த அங்கிருந்துதான் பேருந்து இங்கு வந்திருக்கின்றார். அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் அப்படியானவர்கள் தான். என்னென்று சொன்னால், ஒரு கட்டளை தளபதியாக ஒரு போரில் பங்கெடுத்தவர்கள் ஒருபோதும் தங்கள் இறமையை விட்டுக் கொடுப்பதும் இல்லை, தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு சமரசம் செய்ய போவதும் இல்லை. அது ஈரான் தான் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பது ஈரான் உறுதியாக நிற்கின்றது. இருந்தாலும் அடி இருந்தாலும் அடி போராடி பார்ப்போம் என்று அவர்கள் நிற்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். சரி, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இனி நாங்கள் ஈரானிலிருந்து பிரான்சுக்கு செல்வோம். பிரான்சில் சமீபத்தில் பிரான்சுடைய வலதுசாரி செயற்பாட்டாளர் ஒருவரை கொலை செய்ததாக செய்திகளூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே அரசியல் பதட்ட நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. என்ன நடந்தது என்று கூறுவீர்களா? உண்மைதான். இந்த சனிக்கிழமை, அதாவது 14ஆம் தேதி, கடந்த சனிக்கிழமை, அதாவது வலதுசாரி செயற்பாட்டாளரான குயின்டன் டெரன் அவர் வந்து ஒடன்ஸ் லியோன் என்ற ஒரு அமைப்பின் 23 வயதானவர் தான். அவர் பல்கலைக்கழகத்துல கணிதவியல் துறையில் படித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் தீவிர செயற்பாட்டாளர்கள், அரசியல் செயற்பாட்டாளர். அவரின் எதிர்த்தரப்பான அன்டிஃபா குரூப் என்று சொல்கின்ற வலதுசாரி குழுவினருக்கும் அவர்களுக்கும் இடையிலான சண்டையில், அதாவது பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு சில கிலோமீட்டருக்குள் இடம்பெற்ற அந்த சண்டையில் அவர் மயக்கம் போட்டு விழுந்த பிற்பாடும் அவரை தலையில் பலமாக தாக்கி இருக்கிறார்கள். தாக்கிய பிற்பாடு அவர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு அவருக்கு சீரியஸாக பிரெயின் இன்ஜரியாக மூளையில் காயம்பட்டதால் அவர் 2 நாள் கழித்து மரணம் அடைந்து விட்டார். அது மிகப்பெரிய ஒரு அலைகளை அங்கு தோற்றுவித்திருக்கின்றது. இது அமெரிக்காவும் இது ஒரு, நீங்கள் பார்க்கலாம், ஒரு மாணவர்கள், அதாவது 22-20 வயது மாணவர்கள் அரசியல் மோதல்கள் என்றுதான் பார்க்கலாம். ஆனால் பிரான்சுக்கான அமெரிக்க தூதுவர் சார்ல்ஸ் குஷ்னர் வந்து இது ஒரு வயலண்ட் ரடிக்கல் லெப்டிசம் என்று சொல்லி தனது சமூக தளத்தில் போட்டது மட்டுமல்லாது, பிரான்ஸ்ல வந்து அரசியல் பயங்கரவாதம், பொலிட்டிக்கல் டெரரிசம் என்ற துணியிலும் அவர் பேசிய தனது பதிவுகளை வெளியிட்டிருந்தது மட்டுமல்லாது, பிரான்சில் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. இது அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ஒரு மோதலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து பிரான்சின் வெளிவிவகார செயலாளர், உள்துறை அமைச்சர் லோரண்ட் வந்து அமெரிக்க தூதுவரை கூப்பிட்டு கடுமையாக எச்சரிக்கை செய்ததாக கூறப்படுகின்றது. அதே சமயம் பிரான்சின் அவரின் இறுதிச் சடங்கில் கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்டவர்கள், இந்த லியோன் என்ற நகரம் இருக்கின்றது பிரான்ஸ்ல, அந்த லியோன் நகரத்துல தான் இந்த இறுதிச் சடங்கு இடம்பெற்றது. அங்கு 3000க்கு மேற்பட்டவர்கள் பங்கு பற்றியதாகவும் கடுமையாக காவல்துறை பாதுகாப்பு அங்கு போடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இப்ப நீங்கள் இது தொடர்பாக இந்த எதிர்த்தரப்பு மேரி லே பென் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்று சொன்னால், இதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமல்லாது, இது ஒரு அரசியல், அதாவது எதிர்த்தரப்பினரை முடக்கும் செயல் என்று கூறப்படுகிறது. என்று சொன்னால், பிரான்சின் உள்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார் 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கைது செய்யப்பட்டவர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள், நாடாளுமன்றத்தில் அவர்களின் ஆதரவாளர்களும் இருக்கிறார்கள். அப்ப ஒரு அரசியல் மோதலாகத்தான் இதனை பார்க்கப்படுகின்றது. அப்ப எனவேதான், அதாவது இந்த மார்ச் மாதம் பிரான்ஸ்ல முனிசிபல் கவுன்சில் தேர்தல், நகரசபை தேர்தல் வரப்போகின்றது. 2021 அடுத்த வருடம் அரசு தலைவருக்கான தேர்தல் வரப்போகின்றது. இப்ப இந்த நிலையில் அங்கு அரசியல் கொஞ்சம் சூடு பிடித்திருக்கின்றது. ஏனென்றால் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படலாம் என்று. அதில் அமெரிக்காவும் அங்கு ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்காவும் பின்னணியில் நிற்கலாம். ஏனென்றால் இந்த 22 மாணவருக்காக அமெரிக்க தூதுவர்
கடுமையாக பிரான்ஸ் அரசுடன் மோதி இருக்கின்றார் அவர் அடித்துக் கொல்லப்பட்டதுக்கு. மேற்குலகத்தில அதை இது தொடர்பாக இப்போது என்ன ஒரு கருத்து வருது என்றால், மேற்குலகத்தில பொலிட்டிக்கல் வயலன்ஸ் அரசியல் வன்முறைகள் அதிகரித்து வருவதைத்தான் காட்டுகின்றது. ஏனென்று சொன்னால், அமெரிக்காவில நீங்கள் பாத்தீங்கன்னா கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் சார்லி கிர்க் கொல்லப்பட்டிருந்தார், அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, அதற்கு முதல் நீங்க பாத்தீங்கன்னா 2024 ஆண்டு ஸ்லோவாக்கியாவின் பிரதமர் ரோபர்ட் ஃபிகோ மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அவர் மயிரிழையில் உயிர் தப்பியிருந்தார். அதற்கு பிறகு பிரசல்ஸ்ல நீங்கள் பாத்தீங்கன்னா 2025 ஆண்டு போலந்து நாட்டைச் சேர்ந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது, துப்பாக்கி பிரயோகிக்கப்பட்டது, அவர் தப்பியிருந்தார். அதற்கு பிறகு நீங்கள் ஜூன் 2025 ஆண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவின் ஹவுஸ் ஸ்பீக்கர் நாடாளுமன்ற பேச்சாளர்கள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்படி பல சம்பவங்கள் இப்போது மேற்குலக நாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப உங்களுக்கு தெரியும், அண்மையில் ரஷ்யாவின் அதிபர் ரஷ்யாவின் எதிர்கட்சி தலைவரை நஞ்சு வைத்து, தவளையில் இருக்கின்ற நஞ்சு வைத்துக் கொண்டு படுகொலை செய்தார் என்றெல்லாம் கூறப்பட்டிருந்தது. ஆனால் அதே போல இப்போது மேற்குலக நாடுகளும் இவ்வாறான அரசியல் படுகொலைகளில் ஈடுபடுகிறது என்பதை இப்போது ரஷ்ய ஊடகங்களும் தெளிவாக கோடிட்டு காட்டுகின்றன. இப்ப நீங்கள் கூறினீர்கள், தீவிர இடதுசாரி வன்முறை அதிகரித்து வருகின்றது, அமெரிக்காவினுடைய ஈடுபாடு என்று கூறும்பொழுது, அமெரிக்கா பிரான்சினுடைய உள்நாட்டு விடயங்களில் தலையிடுவது சரியாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இது அதிருப்தியை ஏற்படுத்துமா? என்றால் பிரான்ஸ் முக்கியமான ஒரு நாடு, எவ்வாறு நீங்கள் இதை பார்க்கிறீர்கள்? உண்மைதான். அமெரிக்கா மெல்ல மெல்ல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஒரு பிளவுகளை ஏற்படுத்தி, ஐரோப்பிய ஒன்றிய, அதாவது இப்போது அவர்களுடைய கூட்டணி நாடுகளுக்கு தான் பிரச்சனையாக இருக்கின்றது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், ஈரான் மீதான போரின் போது தாங்கள் தளங்களை தரப்போவதில்லை என்று பிரித்தானியா அமெரிக்காவை எச்சரிக்கை செய்திருந்தது. வரி விதிப்பாக இருக்கலாம், உள்நாட்டு அரசியலிலான ஈடுபாடுகளாக இருக்கலாம் என்று அமெரிக்கா முனைப்பாக நிற்பதைத்தான் காட்டுகின்றது. அல்லது உங்களுக்கு தெரியும், இது ஒரு மாணவர் போராட்டமாகத்தான் அதை பார்க்க முடியும். ஆனால் அதற்கு அமெரிக்கா தூதுவர் மிக கடுமையாக சாடி அறிக்கையை வெளியிட்டதும், பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னதும் இந்த மேற்குலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு விரிசல்களைத்தான் காட்டுகின்றது. நீங்கள் சொன்னது போலதான் இது அமெரிக்கா பிரான்சின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுகின்றது. ஆனால் இதை நாங்கள் ஆச்சரியமாக பார்க்க முடியாது. என்னென்று சொன்னால், இதுவரை காலமும் குளோபல் சவுத் ஆக இருக்கலாம், ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட்டார்கள். ஆனால் இப்போது அதே நிலைமை இன்று எனக்கு என்றால் நாளை உனக்கு என்ற ஒரு நிலைமையாக இப்போது அவர்களின் கூட்டணிக்குள்ளேயே இந்த நிலைமை மாறி இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் கிரீன்லாந்தை கைப்பற்ற வேண்டும், கனடாவை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு, கியூபாவை கைப்பற்ற வேண்டும் என்ற நிலையில் அவர்களுக்கு எதிரானவர்களை, நேட்டோவை கூட கலைப்பதற்கு அமெரிக்கா தயாராகத்தான் இருக்கின்றது. அப்ப அதற்கான எதிரானவர்களை தன் வசப்படுத்துவதற்கு, இப்ப பிரான்சில் ஒரு ஆட்சி மாற்றம் என்றால் தனக்கு சார்பானவரை கொண்டு வந்தால், ஐரோப்பிய ஒன்றியத்தை உடைத்தாலும் அவர்களுக்கு அதை பற்றிய கவலை இல்லை என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால், அந்த அளவுக்கு இந்த பொருளாதார பிரச்சனைகள், பொருளாதாரம், அதாவது அமெரிக்கா எதிர்பார்த்தது போல அடுத்து வரும் ஆண்டுகளை அமெரிக்கா தனது பலத்தை தக்க வைப்பதற்கு மிக கடுமையாக போராட வேண்டி இருக்கு. நேற்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த வாஷிங்டன் போஸ்ட் நினைக்கிறேன், அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிக்கிள் என்னென்று சொன்னால், இப்ப ஈரான்ல போய் நிற்கின்ற ஜெரால்ட் ஃபோர்ட் என்ற அந்த விமானம் தாங்கி கப்பலில் கழிப்பறை வசதிகள் ஒழுங்காக வேலை செய்வதில்லை என்று சொல்லியும், அதன் மெயின்டெனன்ஸ் கூட சரியாக செய்யப்படவில்லை என்றும், அதாவது அதில் இருக்கின்ற படையினர் 45 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டியிருப்பதாகவும், கழிப்பறைகள் செல்வதற்கு வரிசையில் காத்திருக்க வேண்டியிருப்பதாகவும் கூட செய்திகள் வந்திருக்கின்றன. என்னென்றால், ஒரு விமானம் தாங்கி கப்பலை $13 பில்லியன் பெறுமதியான அந்த கப்பல், அது ஒவ்வொரு நாளும் பணத்தை விழுங்கி கொண்டுதான் இருக்கு. எனவேதான் பல நாடுகள், இப்ப ரஷ்யா கூட ஒரு விமானம் தாங்கி கப்பலை வைத்துக் கொண்டு பேசாமல் இருக்கிறது. என்னென்னு சொன்னால், அதை நிர்வகிப்பது, அதை மெயின்டைன் பண்ணுவது மிக மிக கடினமான விடயம். இப்ப இவ்வாறு அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தால் தனது பொருளாதாரத்தை நிமித்துவதற்கு அமெரிக்கா முட்டி மோதி கொண்டிருக்கின்றது.
இந்த நிலையில் ஐரோப்பாவுக்கு தனக்கு சார்பானவர்களை கொண்டு வந்தால் தனது எண்ணெய்களை விற்பதோ தனது வியாபாரத்தை நடத்துவதோ அதாவது பரந்த அமெரிக்காவை இந்து சமுத்திர பிராந்தியத்தில் வைத்து கப்பல்களை கைப்பற்றும் போது அமெரிக்கா என்ன கூறியது, எங்களுக்கு எல்லைகள் இல்லை. இப்போது அதே நிலைமையாகத்தான் பிரான்சின் தலையீட்டையும் பார்க்கலாம். நீங்கள் பொழுது கூறும்பொழுது நேற்று இன்று நாளை என்று சொன்னது ஏதோ ஞாபகம் வந்தது. சரி, 2027 ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கின்ற என்று நீங்கள் பொழுது கூறினீர்கள். தீவிர வலதுசாரி கட்சியைச் சேர்ந்த மெரின் லெ பென் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த கொலை அவருக்கு ஒரு வாக்கு சேர்க்கும் நிகழ்வாக நீங்கள் பார்க்கிறீர்களா? அவரின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் போட்டியிடலாம், ஏனென்றால் அவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆசிய நாடுகளைப் போலதான். என்னென்று சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும், பங்களாதேஷில் அண்மையில் நடந்த தேர்தலில் அவாமி லீக் கட்சி வந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்கள் போட்டியிட முடியாது. அதே போலதான் இப்போது அவர் எப்பயோ 80ஆம் ஆண்டுகளில் எடுத்த காசுக்கு இப்பதான் அவர்கள் கண்டுபிடித்து இப்ப வழக்கை போட்டு அவர் தேர்தலில் போட்டியிட முடியாத மாதிரி செய்திருக்கிறார்கள். எனவே அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிடலாம். இந்த தேர்தலில் உண்மையில் எதிர்கட்சிகளுக்கு கூடுதலான சந்தர்ப்பங்கள் இருக்கு என்ற கருத்து கணிப்புகள் வருகின்ற நிலையில் தான் பிரான்ஸ் அந்த எதிர்கட்சிகளை முடக்குவது. இப்ப மெரின் லெ பென் கூட அவர் மீது வழக்கு போட்டதும் அதற்குத்தான், அவரை தேர்தலில் பங்கு பெற்ற விடக்கூடாது என்பதற்கு. இப்ப ரணில் மீது வழக்கு போட்டதும் அப்படித்தான். அதே மாதிரித்தான் ஆசிய நாடுகள் எதை செய்கிறார்களோ அதை எவ்வாறு இவர்கள் குற்றம் சாட்டினார்களோ இப்போது அதே நிலைக்கு இவர்களும் இறங்கி வந்திருக்கிற ஒரு நிலையைத்தான் பார்க்கலாம். சரி, இனி நாங்கள் பிரான்சிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு செல்வோம். ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடந்திருக்கின்றது. என்ன நடந்தது என்று கூறுவீர்களா? உண்மைதான். அதாவது சனிக்கிழமை ஆப்கானிஸ்தானின் கிழக்கு மாகாணத்தில் பாகிஸ்தான் வான்படை மேற்கொண்ட தாக்குதலில் 18 பேர் கொல்லப்பட்டதாகவும் அதில் பெண்கள் குழந்தைகள் இருப்பதாகவும் ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இது பாகிஸ்தான் இந்த தாக்குதலுக்கு தாங்கள் பதிலடியை கொடுப்போம் என்று எல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றனர். ஆனால் பாகிஸ்தான் கூறியிருக்கின்றது என்னென்று சொன்னால், இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் IS கோர்சான் ப்ரொவின்ஸ் என்று சொல்றது ISKP என்ற அமைப்பு, தலிபான்களின் ஆதரவுடன் இருக்கின்ற அமைப்பு, தங்கள் பாகிஸ்தான் மீது மேற்கொண்ட தற்கொலை தாக்குதலில் 31 பேர் கொல்லப்பட்டதாகவும் 170 பேர் காயமடைந்ததாகவும் அதற்கு பதிலடியாகத்தான் அந்த அமைப்பினரின் தளங்களை தாங்கள் தாக்கியதாகவும் அதில் 70 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். கடந்த வருடம் உங்களுக்கு தெரியும், 2 நாடுகளும் தாக்குதல்களை மாறி மாறி நடத்தியிருந்தார்கள். அதற்கு பிறகு கட்டாரில் பேச்சுவார்த்தைக்கு சென்றிருந்தார்கள். கட்டாரின் தலைமையில் போர் நிறுத்தம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்தது. பிறகு இஸ்தன்புல்லில் கடந்த நவம்பர் மாதம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு சென்றிருந்தார்கள். ஆனால் எல்லாம் முறிவடைந்து விட்டது. இப்போ இதுல யார் பின்னணியில் நிற்கிறார்கள் என்று பார்த்தால் இந்தியா உடனடியாக இந்தியாவின் வெளிவார அமைச்சகம் இந்த 18 பேர் கொல்லப்பட்டதுக்கு ஆப்கானிஸ்தானில் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது அனைத்துலக விதியை மீறும் செயல், அனைத்துலக சட்டங்களை மீறும் செயல் என்றெல்லாம். இலங்கையிலும் கொல்லப்பட்டார்கள் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள். அப்போது இந்த கண்டனங்கள் கூட வரவில்லை. இன்னும் உற்சாகமாக இவர்கள்லாம் ஆயுதத்தையும் கொடுத்தார்கள். அவ்வாறு இதெல்லாம் பூல அரசியல். நான் என்னென்ன அப்பப்ப அதுகளை ஞாபகப்படுத்தி விட வேண்டும். தலைவர் கூறுவது ஒரு வரலாறு நமது வழிகாட்டி என்று. வரலாற்றை மறந்து விட்டால் நாங்களும் அப்படியே இறந்து போவோம். அப்ப எல்லாம் இவர்களுக்கு அனைத்துலக விதிகளை மீறுவது, சட்டங்களை மீறுவது, மக்கள் கொள்வது என்று இல்லை. இப்போது இந்தியா வெளியுறவு அமைச்சகம் கூறுகிறது என்னென்று சொன்னால், குழந்தைகளும் பெண்களும் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கும் அப்படித்தான் இறந்தார்கள். அது வேறுபடியும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியா சொல்லி இருக்கிறது என்னென்றால், பாகிஸ்தான் உள்நாட்டில் கண்ட தோல்வியை மறைப்பதற்கு இப்படி வெளிநாடுகளில் தாக்குதலை நடத்துகின்றது என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது 2021ஆம் ஆண்டு தலிபான்கள் ஆப்கானை கைப்பற்றிய போது இந்தியா அதற்கு கடும் எதிர்ப்பாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. தலிபான்களில் மிக உற்ற நண்பனாக இந்தியா தான் நிற்கின்றது. அப்ப இந்தியா தான் பாகிஸ்தான் மீதான இந்த தாக்குதல்களுக்கு தலிபான்களை பயன்படுத்துவதாக பாகிஸ்தான் மீண்டும் குற்றச்சாட்டி கொண்டு இருக்கின்றது.
இந்த நிலையில் தான் இப்போது இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. பாகிஸ்தான் உண்மையில், அதாவது ஆப்கான் நாட்டுக்குள் புகுந்து பாகிஸ்தான் வான்படை தாக்கி இருக்கின்றது. ஆப்கான் வான்படை பாகிஸ்தான் வான்படையை இடைமறைத்து தாக்குற நிலை இல்லை. அவர்களிடம் அவ்வளவுக்கு ஆயுதங்கள் இல்லை. அதாவது இந்த மோதல்கள் பேச்சுவார்த்தை இடம்பெற்றாலும் இப்போதைக்கு நிற்கக்கூடிய சாத்தியங்கள் இல்லை. நன்றி அரசுகளை. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளையும், தொடர்ந்து பிரான்சில் வலதுசாரி செயற்பாட்டாளரை அடித்து கொன்ற அந்த சம்பவம் தொடர்பாக, நிறைவாக ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.